அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல் புக்குடைய ஒரு ரிவிஷன் பார்ட்ல இருக்கோம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் புத்தகத்தை ஒரு வகுப்பா பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம வந்து 6ஆம் வகுப்பு பார்த்திருந்தோம். 7ஆம் வகுப்புடைய முதல் பாகத்தை வந்து பார்த்திருந்தீங்க அப்படின்னு தான் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 2வது பாகமும் 3வது பாகமும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சரிங்களா? நான் திரும்பவும் சொல்றேன். இதுல நம்ம வந்து படிக்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதிகமா நம்ம ஏற்கனவே படிச்சத தான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி போயிடுவோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணிட்டு போற மாரி போயிடுவோம். புதுசா பார்க்க வேண்டிய விஷயங்கள மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பார்க்க போறோம். சரிங்களா? அதேபோல இது வந்து நீங்க வந்து ஒரு படிக்கிற கிளாஸா எடுத்துக்காம, நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாரி பார்த்துக்கங்க. மோஸ்ட்லி நம்ம என்னென்னலாம் ஸ்கூல் புக் கவர் பண்ணணும் அப்படின்றத ஒரு கன்சைஸா வந்து நான் சொல்றேன். ஏன்னா, இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் மொத்தத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் வீடியோ தொகுப்புல குடுக்கணும்ன்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால என்னென்னலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், என்னென்னலாம் நீங்க எப்படிலாம் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓவரால் வியூ மாரி நான் குடுக்குறேன் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில வந்து நம்ம இந்த கிளாஸ எடுத்துட்டு போகலாம். 7ஆம் வகுப்புல 2வது பருவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடுத்திருப்பேன். இதுல நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்றேனோ, அத கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் குடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதேபோல இதோடைய நான் மார்க் பண்ணக்கூடிய சோர்ஸும் உங்களுக்கு குடுத்திருப்பேன். இதோடைய ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய காப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டிஎன் டெக்ஸ்ட் புக் வெப்சைட்ல இருக்கக்கூடிய புக்குடைய ஒரு பிடிஎஃப் காப்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் லிங்கா கீழ குடுக்க சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பருவம் 1 போலவே பருவம் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அறிவியல் தொழில்நுட்பம், கல்வி, கலை, அழகியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தொகுப்புகளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. 3 இயல்களா பிரிச்சிருக்காங்க. ஒரு இயல்களுக்கும் இலக்கியமும், அதேபோல உரைநடை, இலக்கணம் இந்த எல்லா பகுதிகளுமே கவர் ஆகுது. இதுல நமக்கு இயல் 1ல கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு வந்து குடுத்திருக்காங்க. கலங்கரை விளக்கம் கடிலூர் உருத்திரன் எழுதக்கூடிய ஒரு தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் வந்து இருந்திருக்கு. மனப்பாட பாடல் வரிகள். அந்த மனப்பாட பாடல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். குடுத்துட்டு அது எந்த நூல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. இது ஏற்கனவே நம்ம இலக்கியம் படிக்கும்பொழுது, நம்மளுடைய இந்த 8 தொகை 10 பாட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடல் வரிகள்ல பெருசா நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே நீங்க இலக்கியங்கள்ல படிச்சிருப்பீங்க. 10 பாடல்கள் படிச்சிருப்பீங்க. 10 பாடல்களோட ஒரு தொடக்க பாடலா இங்க குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அது ஒண்ணு பார்த்துக்கணும். சரியா? அடுத்தது 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, மருதன் இளநாகனார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குடுத்திருக்காங்க. "புலவுத்திரை பெருங்கடல் நீரிடையே போழ இரவும் எல்லையும் அசையும் இன்று ஆகி" அப்படின்ற பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அகநானூறு 8 தொகையில வந்து ஒரு நூல்களா பார்க்கப்படுது. அந்த அகநானூறு பாடல்கள்ல ஒன்று தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்முடைய மருதன் இளநாகனார் எழுதக்கூடிய அகநானூறு பாடல்கள்ல ஒன்று இது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த 2 பாடல்களுமே நீங்க நம்மளுடைய இலக்கியங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருப்போம் இல்லையா? சோ அடுத்தது 3வதா இங்க குறிப்பிடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழரின் கப்பற்கலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுடைய இந்த தமிழர்களுடைய வணிகம், அதை சார்ந்த அதுக்கு அடுத்த தலைப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடற்பயணம் அப்படின்ற தலைப்புல பகுதி 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பார்ட் சில வந்து பாத்தீங்கன்னா, தமிழறிஞர் தமிழ் தொண்டும் அந்த தலைப்புக்கு கீழ நானே இந்த கப்பல் படை அப்படின்ற தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருப்பேன். அதே போல இந்த கப்பல் கட்டும் கலையோடைய சிறப்பம்சம் என்ன? தமிழர்களுடைய சிறப்பம்சம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, மேற்கோள் காட்டி குடுத்திருப்பாங்க. அதையுமே நம்ம வந்து பார்த்திருந்தோம். கொஸ்டின் எடுக்கும் பொழுது இந்த பாடல் வரிகள குடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது எந்த இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருந்தோம். சரிங்களா? இதுல நீங்க படிக்கும்பொழுது இந்த குறள படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டினப்பாலையுடைய இந்த பாடல் வரிகள், அகநானூருடைய பாடல் வரிகள், அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த சேர்ந்தன் திவாகரன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வகைப்படுத்தியிருப்போம். இது மட்டும் அல்லாம, நம்ம வந்து நம்மளுடைய படகு, தோணி, புனை இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எத பிரிக்கிறோம்? கடல், வங்கம், நாவாய் இதெல்லாம் வந்து எத வந்து பிரிக்கிறோம்? இப்போ படகு அது போன்ற ஓடம், பூனை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த சிறு நீர்நிலைகளை வந்து குறிப்பிடக்கூடிய வகையில இருந்திருக்கும். இந்த சிறு நீர்நிலையில இயங்கக்கூடிய களம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, படகு, புனை, மிதவை, தெப்பம் எல்லாம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா, களம், வங்கம், நாவாய்ன்றதுலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய நீர்நிலை. உதாரணத்துக்கு சொல்லப்போனா கடல் போன்ற பகுதிகள்ல இயங்கக்கூடிய ஒரு களமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முந்தைய வகுப்புகள்ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அது மட்டும் அல்லாம, தமிழர்கள் வந்து கப்பல் கட்டும் அவங்களுடைய கலை அது எப்படி இருந்திருக்கு? அத சார்ந்து அவங்க என்னென்ன மாதிரியான யுக்திகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லெசன்ல நம்ம இங்க கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஆழ்கடலின் அடியில். ஆழ்கடலின் அடியில் அப்படின்னு குடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு, நமக்கு ஒரு ஸ்கூல் புக் இருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட்டா இருக்குமே தவிர்த்து, ரொம்ப பெருமளவுல இந்த
உரைநடைக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு கதையா தான் வந்து இங்க வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்களே தவிர்த்து இந்த கதையை நீங்க பெருமளவுல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இதுல பெருசா கேள்விகளும் கிடையாது. இந்த கதையை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்ல. இதே அந்த முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய உரைநடை இருக்கு இல்லையா? சோ அதுல கப்பல் கட்டும் கலை அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த மொத்த இதுலயுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இந்த ஆசிரியர் குறிப்பு மட்டும்தான். இதை மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அறிவியல் புனைக்கதைகளுடைய தலைமகன் என்று யாரை புகழறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜூல்ஸ் பெர்ன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புகழறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த அந்த 2 செய்யுளு, ஒரு உரைநடை, அப்புறம் இந்த துணை பாடத்துல இந்த துணை பாடம் தேவை கிடையாது. அந்த உரைநடை ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 செய்யுள் ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நம்ம விட்டு போனது இந்த தலைப்பு தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூல்ஸ் பெர்ன் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புனைக்கதைகளின் தலைமகன் என்று அவர் குறிப்பிடுறாங்க, புகழாரம் செய்யறாங்க. சரிங்களா? இவர் வந்து ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவும் இவர் வந்து கண்டெடுத்திருக்காரு. சரிங்களா? 80 நாள்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தை சுத்தி பூமியோட மையத்தை நோக்கி வந்து ஒரு பயணம், இந்த மாதிரி உள்ளிட்ட பல புதினங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் படைத்திருக்கிறாரு. சரிங்களா? 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், இது போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய படைப்புகள், நிறைய புதினங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ஏற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அவர் எழுதக்கூடிய இந்த ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற ஒரு புதினம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு அதோடைய சிறு தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோடைய ஒரு சுருக்கம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க கதையா உணரப்பட்டிருக்கு. அப்ப அந்த கதையெல்லாம் நீங்க பெருசா படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. யார் வந்து ஜூல்ஸ் வெர்ன், அவருடைய சிறப்பு புகழாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, அவர் எழுதக்கூடிய வேறு 2 புதினங்கள் தெரிஞ்சுக்க, ஆழ்கடலின் அடியில் அப்படின்ற ஒரு புதினமும் அவர் எழுதியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் சேர்த்து நீங்க இங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். சரியா? அடுத்தது இலக்கண பாட்டு கொடுத்துருக்காங்க. இலக்கண பாட்டு வழக்கம் போல நம்ம கவர் பண்ணல. சோ ஏன்னா மொத்தமா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அது ஒண்ணு பாத்துங்க. மொழியை ஆள்வோம்ல நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவோம் அப்படின்ற தலைப்பை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்க்க போறோம். சரிங்களா? மொழியை ஆள்வோம்ல கலைச்சொல் அறிவோம் அப்படின்ற தலைப்பை தான் இங்க வந்து பார்க்க போறோம். அதுல கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ், பெருங்கடல் அப்படின்னா ஓஷல், கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மெரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம் அப்படின்றது மெரைன் கிரீச்சர், நீர்மூழ்கி கப்பல் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்மரைனு, துறைமுகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா புயல், மன்னிக்கும், துறைமுகம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்பர், புயல் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ம், மாலுமி என்பது வந்து பாத்தீங்கன்னா செயிலர், நங்கூரம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர், கப்பல் தளம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷிப்யார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலைச்சொல்கள் அறிவோம், அதாவது டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓரளவுக்கு எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட சொற்கள் தான். 1, 2 கொஞ்சம் புதுசா இருந்தது அப்படின்னா அதையுமே நம்ம பழக்கத்துல உட்படுத்திப்போம். சரிங்களா? அடுத்தது இயல் 2. இயல் 1ல எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே படித்த ஒன்றா இருந்தது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு நமக்கு தேவைப்படாத ஒரு கண்டென்ட்டாவும் இருந்தது. சரிங்களா? இப்ப இயல் 2 ஓதுவது ஒழியியல் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே நம்ம இங்க பாக்குறோம். அதுல இன்பத்தமிழ் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளுடைய பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய குறிப்பிட்ட ஒரு பாடல் வரிகளை இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்ன சொன்னது வான் அப்படின்ற ஒரு பாடல் வரிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாரதிதாசனுடைய பாடல் வரிகளாக புனைந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஏற்கனவே பாரதிதாசன் பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான ஆசிரியர் குறிப்பு எல்லாமே நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா குறிப்பிட்ட இந்த பாடலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவனிச்சுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசா இந்த பாடல்ல போக்கஸ் நம்ம பண்ணல. சரிங்களா? இந்த பாடல் தெரிஞ்சுக்கங்க. அவர் கவிதை எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஏடு எடுத்து எழுதலான்னு பாருங்க, ஆனா என்ன வந்து நீங்க கவிதையா எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாமரை கேட்டது, அது போன்ற இயற்கையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ரொம்ப அழகாக கண்ணுக்கு புலம்படக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்து நீங்க வந்து ஒரு கவிதையாக தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த தேனா இருக்கட்டும், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்றலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பசுமை தோகை விரித்திருக்கக்கூடிய மயிலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வந்து கவிதையா வந்து வர்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அதெல்லாம் தாண்டி இருக்கும் பொழுது ஆனா இதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்பவும் என் தமிழ்நாடு துன்பத்துல வந்து அந்த மக்கள் வந்து அறியாமையில தூங்கி இருக்கிறாங்க. அந்த காட்சி தான் கிட்டத்தட்ட என் மனசுல வந்து ரொம்ப உருக்கமா இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப கலக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த துன்பம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய இன்ப தமிழை எல்லாரும் வந்து கல்வி கற்க வேண்டும். அந்த நிலை ஏற்பட்டால் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எங்களுக்கு அறியாமை என்ற இருள் நீங்கும், எங்களுடைய துன்பங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விலகும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் குறிப்பிடுவாரு. சரிங்களா? இதுதான் இந்த பாடல் தொகுப்புடைய சுருக்கமா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? சோ பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் இங்க இடம்பெற்றிருக்கும். சரியா? அடுத்தது 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா அழியா செல்வம், சமண முனிவர் அவர்கள் பாடினது. சமண முனிவர்கள் குறிப்பிடுவாங்களே தவிர்த்து யாரு என்ன அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. வைப்புழி கோட்பாடா வாய்த்திய கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவவ்வார்
எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற அப்படின்ற ஒரு மனப்பாட பாடல் நமக்கு ஏற்கனவே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலடியார்ல குறிப்பிட்டிருப்பாங்க. 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல மிகவும் இன்றியமையாததா இருக்கக்கூடியது நாலடியார் தான். சரிங்களா? ஏன்னா ஆளும் வேலும் பல்லு குருதி, நாலும் இரண்டும் சொல்லு குருதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிட முடியாது. இதுல நாலும் இரண்டும் குறிப்பிடக்கூடியது நாலடியாரின் திருக்குறளையும். அப்பேற்பட்ட நாலடியார் நம்ம 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் பார்த்து படிக்கும்போது நீங்க இதை கவர் பண்ணிருப்பீங்க. அதுல ஒண்ணா இருக்கக்கூடியதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வைப்புரி கோட்பாடா அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதாவது இதுல வந்து இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு எல்லா செல்வத்தை விட வந்து பாத்தீங்கன்னா கல்வி வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்று அப்படின்றத தன்னுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பேசியிருப்பாங்க. அதாவது எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். ஆனா நம்மளுடைய கல்வியை மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது. கொடுத்தாலும் அது குறையாது அப்படின்ற சிறப்பு அம்சத்தை பெற்றதுதான் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு இதுல பேசியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நாலடியாருடைய வரிகள். சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மூன்றாவதா வரக்கூடியது வாழ்விக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த உரைநடை பகுதி தாங்க. சரிங்களா? வாழ்விக்கும் கல்வி என்று இந்த உரைநடை பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இது நம்மளுடைய இந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பாடல் ஒரு உரைநடை தொகுப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவாரு. இதுல இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க கல்வியை வந்து பாத்தீங்கன்னா பறைசாற்றக்கூடிய வகையிலும் அதோடைய முக்கியத்துவத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா விவரிச்சிருப்பாங்க. அதே போல கற்றவர்களுக்கும் கல்லாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை பத்தி பேசியிருப்பாங்க. இதுல நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த லெசன்லயும் இதுல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல திருக்குறளை சொல்லி அந்த திருக்குறளுக்கான விளக்கமும் அதை இந்த தலைப்போட வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு பேசியிருப்பாங்க. சரிங்களா? அந்த திருக்குறள் எங்க இருக்கோ அந்த திருக்குறள் இந்த இடத்துல படிங்க. சரிங்களா? ஏன்னா திருக்குறள் கேட்கணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளுக்கு இங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? வேற எங்கேயும் வந்து பெருசா எந்த பாடலையும் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த உரைநடை தொகுப்புல வேற எதுவும் மேற்கோள் காட்டி பேசியிருக்க மாட்டாங்க. அதனால இதை மட்டும் பாத்துங்க. மன்னிக்கவும் நான் வந்து குன்றக்குடி அடிகளார்னு சொல்லி சொல்லிட்டேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறள்னார் வி முனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை செய்திருப்பாரு. சோ இந்த உரைநடை பகுதிகளை தொகுத்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. திருக்குறள் வகுப்புகள் வந்து நடத்தியும் தொடர் சொற்பொழிவு வந்து நிகழ்த்தியும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து ரொம்பவும் பரப்புரை செய்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளார் வி முனிசாமி என்பவர். சரிங்களா? சோ அப்பேற்பட்ட இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய நகைச்சுவை பேச்சுவார்த்தையாலே மத்தவங்களை வந்து கவர்ந்த ஒரு நபராக வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகிறார். சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளின் நகைச்சுவை இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு எழுதியிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய நூல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலக பொதுமுறை, திருக்குறள் உரை விளக்கம் இந்த மாதிரி நிறைய நூலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு புகழ்பெற்ற நூல்களாக பார்க்கப்படுகிறது. இந்த கட்டுரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தனை களஞ்சியம் என்று அவருடைய நூல்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சிந்தனை களஞ்சியம் என்ற நூல்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இத பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பள்ளி மறுதிறப்பு. பள்ளி மறுதிறப்பு அப்படின்றது நமக்கு இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு துணைப்பாட கதையா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கதைகள் நம்ம பெருசா போக்கஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இப்ப ஒரு சில டேர்ம்ல ஒரு சில துணைப்பாடம் ரொம்ப தேவை. இது ரொம்ப உலக அளவுல ஃபேமஸான ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு நானே பொறுமையா சொல்லியிருப்பேன். ஒரு சில இதுல நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாமே நமக்கு கேள்வியா வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா? சரி, இந்த கதையை எழுதியது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன். இந்த கதை இம்பார்ட்டன்ட்டோ இல்லையோ எப்பயுமே சொல்றது இதுதான். எந்த கதை இம்பார்ட்டன்ட்டா இருக்கோ இல்லையோ அது தேவை கிடையாது. துணைப்பாடம்னு வந்துட்டாலே அதுல ஆசிரியர் குறிப்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த ஆசிரியர் குறிப்பை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஆசிரியர் குறிப்புல இருந்து கேள்வி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே பாரதியார், பாரதிதாசன், கவிமணியும் நம்மளுடைய நாமக்கல் கவிஞரையும் படிப்போம். ஆனா அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவிஞர்களையும் இலக்கியவாதிகளையும் நம்ம படிக்க மறந்துடுறோம். கேள்வி இதுல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? சுப்ர பாரதி மணியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை எழுதியிருக்காரு. இந்த கதையை எழுதியிருக்காரு. இவர் குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிப்பதற்காகவும் இயற்கை வளங்களை வந்து பாதுகாப்பது போன்ற இந்த மாதிரி கருத்துக்களை மையமா வைத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சிறுகதை, புதினம், கட்டுரை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதியிருக்காருங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல கனவுன்ற தன்னுடைய இலக்கிய இதழையும் நடத்தி வந்திருக்காரு. அப்போ இதுதான் நமக்கு இந்த இடத்துல கேள்வி. கனவு அப்படின்ற இலக்கிய இதழை வந்து யார் நடத்திட்டு வந்திருக்கா அப்படின்னா சுப்ர பாரதி மணியன் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்திட்டு வந்திருக்காரு. பின்னலு, வேட்டை, தண்ணீர் யுத்தம், குத்துமண், கதை சொல்லும் கலை இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய படைப்பு நூல்களாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? யாருடையது? இந்த சுப்ர பாரதி மணியன் என்பவரால பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி பகுபது பகாபதம் கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க.
ரிப்பீட்டடா டிஎன்பிசில கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பாக்ஸ் கண்டென்ட்ட நிச்சயமா படிக்கணும். இதுல இருந்து ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? அதனால அதுக்கும் முக்கியத்துவம் குடுத்து படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்தது ஸ்க்ரால் பண்ண கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா நெறைய பேஜஸ் சிலது இருக்கும். ஸோ அத வந்து பார்க்குற மாரி இருக்கும். நான் டெஸ்ட்டுக்கு வைக்கும்பொழுது இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஏன்னா எண்ட் ஆஃப் தி செஷன்ல சொல்றேன்ல. டெஸ்ட் வைக்கும்போது இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸர்சைஸ் கொஸ்டின்ஸ்ல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்கப்படும். ஏன்னா அப்பயாவது நீங்க எக்ஸர்சைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். டெஸ்ட்ல இருக்கும்பொழுது. சரிங்களா? இதுல கலைச்சொல் அறிவும் குடுத்திருக்காங்க. கோடை விடுமுறைன்றது சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர் என்பது சைல்ட் லேபர், பட்டம் என்பது டிகிரி, கல்வி அறிவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரசி, நீதி என்பது பார்த்தீங்கன்னா மாரல், சீருடை என்பது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ், ஒழுக்கம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசிப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இயல் 2 முடிஞ்சது. இயல் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேண்டுகோள் அப்படின்ற ஒரு தலைப்போட ஆரம்பிக்குது. இந்த கவிதை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். என்ன அப்படின்னா நம்ம படிப்போம். சரிங்களா? கலையுலக பிரம்மாக்களே, மண்ணில் வனப்புகள் புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே, ஒரு மானுடன் வேண்டுகோள். ஒரு மானுடத்தில் வேண்டுகோள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் சிற்பிகளாக பாறைகளை உடைப்பவனின் சிலை வடித்தால் வியர்வை நெடி வீசட்டும் அதில். வயல்வெளி உழவனின் உறவு வார்ப்பனில் ஈரமண் வாசம் இருக்க வேண்டும் அதில். அடுத்தது ஓவியர்களாக தாய்மையின் பூரிப்பை சித்திரமாக்கினால் அவள் முகப்பொலிவில் வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும் தரிசன பாச உணர்வுகள். அடுத்தது ஒரு சின்ன மழலை சித்திரமாக பால்மணம் கமழ வேண்டும் அதன் பளிங்கு மேனியில். அடுத்த ஸ்டான்ஸா பாருங்க. ஆல்பிஸ் மலை சிகரங்களோ, அட்லாண்டிக் சமுத்திர அலைகளோ, அமேசான் காடுகளோ, பனிப்படர் பள்ளத்தாக்கோ, தொங்கும் அதிசய தோட்டங்களோ, இயற்கையின் பிரமிப்பு எதுவோ கலை வடிவு கொள்ளலாம். ஏதாயினும் இதை நினைவில் கொள்ளுங்கள். மானுட அடையாளம் ஒன்று இருக்க வேண்டும் அதன் கட்டாயம். மனிதன் இல்லாமல் இணையாத எந்த வனப்பும் வனப்பில்லை. அவன் களவாத எதிலும் ஜீவ உயிர்ப்பில்லை. அப்படின்றது யாருடைய வரிகளா பார்க்கப்படுகிறது? தேனரசன் அவர்களுடைய வரிகளாக பார்க்கப்படுகிறது. தேனரசனுடைய பாடல் வரிகளா இதை வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்திருப்பாங்க. இதோட ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லணும் அப்படின்னா, மனிதன் என்பவன் வந்து பாத்தீங்கன்னா, மனிதன் இருக்கக்கூடிய இடமும் மனிதன் சுற்றி இருக்கக்கூடிய இடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வனப்புத்தன்மை. நம்ம வந்து கவிதை தன்மையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அழகு மிக்கையதா இருக்கும். அப்போ மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகு சேர்ப்பு வந்து நடந்திருக்கும். ஒரு மனிதன் சிற்பம் வடிக்கிறான் அப்படின்னா அந்த சிற்பக்கலை அழகா இருக்கும். ஒரு மனிதன் ஓவியம் வந்து வரைகிறார் என்றால் அந்த ஓவியம் என்பது ரொம்ப அழகா இருந்திருக்கும். அப்போ நம்ம எந்த வேலை செய்தாலும் அதுல வந்து ஒரு அழகு தன்மை இருக்கு. அப்போ மனிதன் செய்யாத எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வனப்பாக இருக்காது. எந்த செயற்கையா இருந்தாலும் மனிதனுடைய ஏதாவது ஒரு ஒரு முயற்சியோ ஏதாவது ஒரு வந்து செயலோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயற்கையை இன்னும் அழகுபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தேனரசன் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. மனிதத்தை ரொம்ப பெருசா பேசியிருக்காரு. தேனரசன் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவரு வானம்பாடி, குயில், தென்றல் இந்த மாதிரியான இதழ்கள்ல கவிதை எழுதியிருக்காரு. சரிங்களா? இவருடைய கவிதை வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வெளிப்படுத்தி இருக்காங்க. மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய கவிதை நூல்களாக பார்க்கப்படுகிறது. இதுல மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம்ன்றதுல கொஸ்டின் ஏரியா. அப்ப தேனரசனுடைய கவிதை தொகுப்புகள் வரும்பொழுது இதெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாடப்பகுதியா நமக்கு பெய்து பழகிய மேகம் அப்படின்ற நூல்ல இருந்துதான் இந்த கவிதை தொகுப்பை எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப தேனரசன் நீங்க படிக்கும் பொழுது நீங்க மெயினா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 3 அவருடைய படைப்புகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நூலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க படிக்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த ஆத்தரை நம்ம எங்கேயுமே கவர் பண்ணியிருக்க மாட்டோம். இங்க நம்ம சேர்த்து கண்டிப்பா படிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு சொல்லிட்டு காலமேக புலவருடைய பாடல் வரிகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த காலமேக புலவர் என்பவர் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரதன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. மேகம் மழை பொழிவை போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று குறிப்பிடப்படுகிறார். ஒரு மேகம் எந்த அளவுக்கு வந்து வேகமா வந்து தன்னுடைய மழையை வந்து பொழிகிறதோ, தன்கிட்ட இருக்கிற தண்ணீரை வந்து மழையாக எப்படி பொழியுதோ அந்த மாதிரி இவர் வந்து வார்த்தையால வந்து தன்னுடைய கவிதை நயத்தை வெளிப்படுத்துறதுனால இவருக்கு காலமேக புலவர் என்ற பெயர் வந்தது. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில இந்த காலமேக புலவருடைய இயற்பெயர் என்னன்ற கேள்வி வந்திருந்தது. சோ அதனால அதையுமே பார்த்து கொள்ளுங்க. சரிங்களா? அது இல்லாம இந்த திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, அதே போல பரபிரம்மா விளக்கம், சித்திரமடல் இது எல்லா நூலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இயற்றிய நூலாக பார்க்கப்படுகிறது. இவருடைய தனிப்பாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற தலைப்புக்கு கீழே வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ அவர் எழுதக்கூடிய அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்க்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால்,
முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே அப்படின்றதுதான் காளமேக புலவருடைய பாடல் வரிகள். சரிங்களா? இத வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அர்த்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஸ்லேடை என்று இத சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2 அர்த்தமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு லைன் தான். ஆனா இந்த ஒரு லைன்ல 2 வெவ்வேறு அர்த்தங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இருந்திருக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மண் கட்டி அடித்து தூளாக்குவர். அதாவது ஒரு கீரை நமக்கு வந்து நம்மளோட இந்த விவசாய நிலத்துல எப்படி வந்து பாத்தீங்கன்னா, பயிரிடுதல் என்பதனுடைய ஒரு முறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? மண்ண வெட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாதியாக்கணும். அதேபோல வந்து பாத்தீங்கன்னா, வாய்க்கால்ல மாறி, மாறி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீர் வந்து பாய்ச்சுவாங்க. இந்த நீர் கடமையின் இறுதி வரை வந்து பாத்தீங்கன்னா, சென்று மாற்றி விட திருப்புவாங்க. அப்ப நீர் அந்த ஒரு இடத்துல ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, மடைய மடக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு திருப்பி விடுவாங்க இல்லையா? அத குறிப்பிடுறாங்க. ஒரு ஒரு இடத்துல வந்து அப்படி குறிப்பிடுறாங்க. ஸ்லேடை என்பது அந்த ஒரு லைன் இருக்கும். அந்த ஒரு லைனுக்கு இரு பொருள் குடுப்பாங்க. நம்ம ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அப்படி சொல்லிக்கலாம். சரியா? அப்படி இவங்க ஒரு விளக்கம் குடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, வண்டிகளில கட்டி அடுத்தது குதிரைய வந்து எடுத்து இந்த வரிகளோட ஒப்பிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுவாங்க. அடித்து ஓட்டப்படும். வண்டிகள்ல கட்டி அடித்து ஓட்டப்படும். கால் மாறி, மாறி பாய்ந்து செல்லும். அங்க எப்படி வந்து ஒரு கால் முடிஞ்சதும் அடுத்த கால் வருது. கால் மாறி, மாறி வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் போகுது. வெட்டி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இங்க கால் மாறி, மாறி வந்து பாய்ந்து செல்லும். குதிரை வந்து வேகமா செல்வதற்கு இந்த மாதிரி மாறி, மாறி செல்லும். எதிரிகளை மறித்து தாக்கும். அதேபோல போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். அங்க எப்படி நம்ம வந்து குறிப்பிடுறோம். அந்த இடம் ஃபுல்லா நம்ம தண்ணி பாய்ஞ்ச உடனே அதிலிருந்து திரும்பி அடுத்த மடைக்கு போகுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது நம்மளோட இலக்க நோக்கி ஃபுல்லா போயிட்டு முடிச்சுட்டு திரும்ப அடுத்த தன்னுடைய இடத்துக்கே திரும்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த காரணத்தினால கீரைப்பாத்தியும் ஏறிய பயணம் செய்யும் குதிரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காளமேக புலவர் என்று குறிப்பிடக்கூடிய வரதனுடைய பாடல் தொகுப்புகளா இந்த கீரைப்பாத்தியும் அப்படின்ற ஒரு தொகுப்பு வந்து இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது பேசும் ஓவியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல இங்க வந்து அடுத்த ஒரு உரைநடை பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த உரைநடை பகுதிகள்ல இந்த பேசும் ஓவியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இடம் பெற்றிருக்கும் அப்படின்னா, ஓவியக்கலை எந்த அளவுக்கு சிறப்பு பெற்று இருக்கு, எந்தெந்த வகை ஓவியங்கள் இருக்கு, அதோடைய சிறப்பம்சம் என்னன்றது, அந்த ஓவியமே தன்னைத்தானே வந்து வெளிய வந்து பேச ஆரம்பிக்குது. சரிங்களா? அதாவது தன்னுடைய சிறப்பம்சத்த இது வந்து ஒரு அ ஒரு க ஒரு கற்பனையா தான் வந்து புகுத்திருக்காங்க. கற்பனையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓவியம் தனக்கு தானே எப்படி வந்து தன்னை வர்ணித்துக் கொள்கிறது அப்படின்றது தான். தன்னுடைய சிறப்பம்சத்த எப்படி சொல்லுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓவியக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒன்று. ஸோ முதல்ல புகை ஓவியம் வந்து நானே ரொம்ப பழமையானவன். ஆதி மனிதர்கள் என்னையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வண்ணம் தீட்ட ஆரம்பிச்சாங்க. மண்ணு, கல்லு இதெல்லாம் வச்சு என்ன வண்ணம் தீட்டுனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ அடுத்தது வந்து சுவர் ஓவியங்கள். சுவர் ஓவியங்கள் வந்து தன்னை வந்து சிறப்பிச்சு சொல்லியிருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஒரு சில இடங்கள்ல மாறி, மாறி கவனிச்சிருப்போம் இல்லையா? கலைகள் இது சார்ந்து பார்க்கும்பொழுது பார்த்திருப்போம். இதுல சுவர் ஓவியங்கள் வந்து மேற்கூரை உட்பட எல்லா இடங்கள்லயும் அரண்மனைகள், மண்டபங்கள் இது எல்லா இடங்கள்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வந்து வர்ணிச்சு என்ன வரைஞ்சிருக்காங்க. சித்தன்ன வாசல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ என்னுடைய வகையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஓவியங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது போல துணி ஓவியம். இந்த துணி ஓவியத்துல வரக்கூடிய இந்த வேறு பெயர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வியா கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எழினி, திரைச்சீலை, கிழி, படாம் என அதுக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்கு. அந்த துணியில வரையக்கூடிய ஓவியத்துக்கு வேறு பெயர்கள்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இது எந்த காப்பியங்கள்ல, இலக்கியங்கள்ல இத பத்தின குறிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, கலாம்காரி ஓவியம் என்றும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெயர்ல தமிழகத்திலும், ஆந்திராலயும் இந்த ஓவியங்கள் வரைந்து வருகின்றன. அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்புகள் இருக்கு. அடுத்தது ஓலைச்சுவடி ஓவியங்கள். ஓலைச்சுவடியில வரையக்கூடிய ஓவியங்கள் அப்படி சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால்ல இந்த மாதிரியான ஓவியங்கள் ஓலைச்சுவடியில பதிப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது செப்பேடு ஓவியங்கள். செப்பேடுகள்ல மன்னர்கள் காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, செப்பேட்ல இது போன்ற பொதுவான ஓவியங்கள் வந்து வரைந்து வைத்ததற்காக குறிப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. அதே போல தந்த ஓவியங்கள். சேரல மன்னன். ஸோ கேரள மாநிலத்தில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிக அளவுல இது கிடைச்சதுக்கான குறிப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கும். சரிங்களா? அடுத்தது கண்ணாடி ஓவியம். ஸோ கண்ணாடி ஓவியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடியிலே வரையக்கூடிய ஓவியங்களாக வந்து 20ஆம் நூற்றாண்டுல இது வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு ஓவியமாக பார்க்கப்படுகிறது. தாள் ஓவியம். தாள் ஓவியம் இப்ப நமக்கும் தெரியும். ஸோ நம்முடைய பேப்பர்ல வரக்கூடியதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தாள் ஓவியமாக பார்க்கப்படுகிறது. இதுல ஓவியத்துடைய வேறு பெயர்கள், ஓவியம் வரைபவர்களுடைய வேறு பெயர்கள், ஓவிய கூடத்துடைய வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுல கேலி சித்திரம் வரையணும் அப்படின்ற தன்னுடைய கனவு பாரதியார்ன்றவருக்கு இருந்ததாகவும் இந்த குறிப்புகள குடுத்திருக்காங்க. இந்த சைடுல இருக்கக்கூடிய பாக்ஸ் கன்டென்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த பாக்ஸ் கன்டென்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, விட்டுடக் கூடாது. சரிங்களா? சோ அதுக்கு முக்கியத்துவம் குடுத்துக்கங்க.
சரிங்களா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைப்ரரிய வச்சு, அதாவது நூலகத்தை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெசன் இருக்கு. சோ அந்த லெசன் நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இது இல்லாம இதுல கடைசியில விட்டு போனது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நூலகம் தவிர்த்துட்டு திருவள்ளுவர் சிலைய பத்தி குடுத்திருப்பாங்க. திருவள்ளுவர் சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்போது நிறுவப்பட்டது? பொதுமக்கள் பார்வைக்கு 2000த்துல வரப்பட்டது. ஜனவரி திங்கள் முதல் நாளன்று. திருவள்ளுவர் நாளன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா வரப்பட்டது. திருவள்ளுவர் ஆண்டப்ப வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேபோல மொத்தம் 133 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதேபோல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுல அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய அதிகாரத்த வந்து உணர்த்துவது போல வந்து பாத்தீங்கன்னா, பீடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 38 அடி உயரம் வந்து இருக்கும். ஏன்னா அறத்துப்பால்ல 38 அதிகாரம் இருக்கிறது போல, இங்க 38 அடி உயரம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டதாக இருக்கும். பொருட்பாலையும் இன்பத்து பாலையும் சேர்த்து ஆகியவற்றை மொத்தம் சேர்த்து அதிகாரங்களை குறிக்கின்ற வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 95 அடி உயரம் உள்ள அந்த சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சிறப்பம்சத்தை பத்தி இங்க பேசியிருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல வரக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டையுமே படிக்கணும். இதுல ஒரு சில இன்ஃபர்மேஷனுக்கு கிளாஷ் வரும். சோ அந்த கிளாஷ் நீங்க பரவாயில்ல நம்மளுடைய ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எத்திக்ஸ்ல இருக்கக்கூடியதுல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டுத்துல எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளால ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்றதுனால கிளைம் பண்ணிக்க ஏதுவா இருக்கும். உலக தமிழ் சங்கம் மதுரையில் நடந்ததை பத்தின குறிப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? 1981 காலகட்டங்கள்ல மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டுல மதுரை உலக தமிழ் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா நிறுவப்பட்டது என்ற குறிப்புகளும் வந்து இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2016ல இந்த கட்டிடமும் வந்து பாத்தீங்கன்னா உலக தமிழ் சங்கம் அந்த கட்டிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சோ இது இல்லாம இதோட வெளிப்புற சுவர்கள்ல இதோட சிறப்பம்சம் பாத்தீங்க அப்படின்னா இதோட வெளிப்புற சுவர்கள்ல 1330 குறட்பாக்களும் இங்க இடம்பெற்றிருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்புகள் இங்க இருக்கு. இது இல்லாம சிற்பி கலைக்கூடம் சொல்லிட்டு பூம்புகார்ல தலைப்புல ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அதோடைய வடிவம்சம் எப்படி இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுடைய பண்பாட்டையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து வளர்ந்தோங்கி இருக்காங்கன்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இலக்கண பார்ட் வந்துரும். இலக்கண பார்ட் முடிஞ்சதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் கலை சொல் அறிவும் அப்படின்ற நம்மளுடைய ஒரு சின்ன தலைப்பையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம். சரிங்களா? அதுபடி பாருங்க. படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர், சிற்பம் அப்படின்னா ஸ்கல்ப்சர், கலைஞர் அப்படின்னா ஆர்டிஸ்ட், கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன், கையெழுத்துப்படி அப்படின்னா மனுஸ்கிரிப்ட்ஸ், அழகியல் அப்படின்னா எஸ்தெட்டிக்ஸ், தூரிகை அப்படின்னா பிரஷ், கருத்து படம்னா கார்ட்டூன், புகை ஓவியங்கள் அப்படின்னா கேவ் பெயிண்டிங், நவீன ஓவியம் அப்படின்னா மாடர்ன் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்ப பார்ட் 2 வந்து பார்த்துட்டோம் இல்லையா? பகுதி நம்ம பருவம் 2 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பார்த்துட்டோம். இப்ப அதே 7வது வகுப்புலயே பருவம் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சோ அத மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் கவர் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பருவம் 3ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். சரிங்களா? அதே போல 3 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. இயல் 1 இயல் 1ல உங்களுக்கு வரும்போது விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்புக்கு கீழ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முன்றுரை அறையனாருடைய ஒரு பாடல் வரிகளை கொடுத்திருப்பாங்க. மாறியொன்று இன்றி வருந்திருந்த காலத்து பாரி மடமகள் மாண்பகற்று நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு பூவாகவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோ இல் அப்படின்ற ஒரு முன்றுரை அறையனாருடைய பாடல் வரிகள் இங்க நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது நம்முடைய பழமொழி 400ல இருக்கக்கூடிய ஒரு பாடலாக பார்க்கப்படுகிறது. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய பழமொழி 400 ஒரு பாடல்களாக பார்க்கப்பட்டிருக்கு. இந்த பழமொழி 400 நீங்க 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஏற்கனவே இலக்கியங்கள் சார்ந்து படிக்கும் பொழுது படிச்சிருப்பீங்க இந்த தலைப்புல. அடுத்தது வயலும் வாழும் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏழாலங்கடி ஏழேலோ அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. இதோடைய தொகுப்பாசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கி.வா. ஜெகநாதன் அவர்கள். சரிங்களா? பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல ஆசிரியர் குறிப்பு வந்து இருக்காது. நாட்டுப்புற பாடல்களை பொறுத்த அளவுக்கு பெருமளவுல ஆசிரியர் குறிப்புகள் இருக்காது. தொகுப்பாசிரியர்கள் அதாவது யாரு இதை தொகுத்திருக்காங்களோ அவங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டிருப்பாங்க. அறுவடை செய்த நெற்கதிர்களை வந்து களத்துல வச்சு நெல்லை வந்து பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சுட்டு நெல் தாள்ல எஞ்சி இருக்கக்கூடிய நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதித்து செய்வாங்க. இதற்கு போரடித்தல் என்ற ஒரு பெயரும் உண்டு. போரடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வாக்கியம் கேட்டு ஒருவேளை போரடித்தல் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா அந்த நெல் மணிகளை வந்து நெல் தாள்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போரடித்தல் என்று குறிப்பிடுவாங்க. இதை சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாடை வச்சு அடிச்சு எடுப்பாங்க. நம்ம சங்க காலங்களை குறிப்பிடும் போதும் யானையை வைத்து வந்து அடித்தும் எடுத்திருப்பாங்க. சில நேரங்கள்ல அந்த போரை எடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நெல் தாளை ஒன்றாக குவித்து அதை வந்து ஒரு கடுமையான ஒரு பாறை மேல் களத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோதி அதுல நெல்மணிகள் வந்து கீழே விழுந்திருக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு பேர். அப்போ அந்த நெல்மணிகளை வெளியே எடுக்கிறதுக்கு பேரு போரடித்தல் என்று குறிப்பிடுகிறாங்க. மாடு கட்டி போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணை கட்டிய போரடித்து அழகான தென்மதுரை அப்படின்ற பாடல் வரிகளும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. நாட்டுப்புற பாடல்களை குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்ல
அப்போ வந்து அவங்க வந்து உற்சாகமா இருக்கணுன்றதுக்காக இந்த உற்சாக கூட்டுற வகையில இந்த நாட்டுப்புற பாடல்கள் அவங்களுடைய மக்கள்கள் களைப்பாறுவதற்காக பாடியிருப்பாங்க. இது போல பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூல்ல இங்க இப்ப நீங்க அந்த பாடல் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த பாடலை தாண்டி நமக்கு ஒரு கொஸ்டின் வரணும் அப்படின்னா நிறைய தொழில்கள் விவசாயமா இருக்கட்டும் அல்லது மீன் பிடித்தல் தொழிலா இருக்கட்டும் இந்த மாதிரி பல தொழில்களை ஒன்றிணைத்து மலை அருவி அப்படின்ற தலைப்புல கீவா ஜெகநாதன் அவர்கள் வந்து தொகுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடலா வந்து வெளியிட்டு இருக்காரு. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேள்வியா கேட்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அதை தாண்டி இந்த 7வதுல பருவம் 3ல 2 லெசன் இருக்கும். ஒண்ணு உரைநடை, இன்னொன்னு அந்த துணைப்பாடத்துல இந்த திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு லெசன். இந்த 2 லெசனுமே திருநெல்வேலியோடைய சிறப்பம்சத்தையும் அதுல இருந்த முக்கியமான அறிஞர்கள் கலைஞர்களுடைய சிறப்பம்சத்தை பத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கூர்ந்து பேசியிருப்பாங்க. இதுல இருக்கக்கூடிய கீ ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் நிச்சயமா படிக்கணும். இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. மற்ற துணைப்பாடம் மாதிரி கிடையாது, கதை கிடையாது. இதுல நிறைய ஃபேக்ட் பேஸ்ட் வந்திருக்கும். அதனால இந்த 2 துணைப்பாடங்களும் நீங்க படிக்கணும். சரிங்களா? இந்த 2 துணைப்பாடங்களும் இங்க கண்டிப்பாக நீங்க படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா திருநெல்வேலியோட சிறப்பையும் அதோடைய பழமையான ஒரு நகரம் என்றும் அதுல சேழச்சோர பாண்டியர்கள் 3 பேருமே இங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்ற தகவல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம பாண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைநகரமாக மதுரை விளங்கியது. அவர்களுடைய 2வது தலைநகரமாக திருநெல்வேலி விளங்கியது அப்படின்ற குறிப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப பாண்டியர்களுடைய 2வது தலைநகரமாக என்ன விளங்கியதுன்ற கேள்வி வருது அப்படின்னா நம்மளுடைய திருநெல்வேலியை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம். திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்ற வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தரும் தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. திருநெல்வேலியை வேற யார் பறைசாற்றி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்க திருஞான சம்பந்தரும் சேக்கிழார் அவர்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டுக்கணும். சரிங்களா? முற்காலத்துல திருநெல்வேலிக்கு இந்த வேணுவனம் என்னும் பெயரும் இருந்தது. முற்காலத்துல திருநெல்வேலிக்கு என்ன பெயர் இருந்தது? வேணுவனம் அப்படின்ற பெயரும் இருந்தது. மூங்கில் காடு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதன் பொருளாகும். வேணுவனம் அப்படின்னா அதோடைய பொருள் என்ன? வனம்னா காடு, வேணு அப்படின்னா மூங்கில் காடு என்பது அதுக்கு பொருளாக பார்க்கப்படுகிறது. மூங்கில் நெல் மிகுதியாக வந்து விளைந்ததால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்கு வந்து நெல்வேலி என்ற பெயர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது திருநெல்வேலியாக மருவி இருக்கு. சரிங்களா? இது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்க. இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கியங்கள்ல வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பொதிகை மலையை பத்தின குறிப்புகள் இருந்திருக்கும். பொதியினராயினும் இமயமாயினும் 17 அரியாய் பழங்குடி அப்படின்ற இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதிகை மலையை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல திருக்கூட மலையை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு குறிப்புகள் இருக்கு. குற்றால குறவஞ்சில அதை பத்தின குறிப்புகளும் இருக்கு. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்ற பாடல் வரிகளும் நம்மளுடைய குற்றால குறவஞ்சில வந்து பாத்தீங்கன்னா திருக்கூட ராசப்ப கவிராயர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகளை பாடியிருப்பாரு. இது இல்லாம நம்ம திருநெல்வேலியில ரொம்ப செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் தாமிரபரணி அப்படின்ற ஒரு ஆறு அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். இது மட்டும் இல்லாம தாமிரபரணியை தன்பொருணை என்று குறிப்பிடுகிறோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி என்ற கிட்டத்தட்ட கிளை ஆறுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திருநெல்வேலியை படர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. உழவு தொழில் வந்து பிரதானமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சிறுதானியங்கள், எண்ணெய்கள், காய்கறிகள், பருத்தி பயிர்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பயிரிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? திருநெல்வேலிக்கு அருகே இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் என்ற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகழ்வாராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. இங்கே இறந்தவர்களுடைய உடல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சிருப்போம். சரிங்களா? மேலும் தமிழருடைய தொன்மையான நாகரிகமும் சிறப்பும் சான்றாக விளங்கக்கூடிய இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி திருநெல்வேலிக்கு பக்கத்துலதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தாமிரபரணி கடலோர கலக்கக்கூடிய இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா கொர்க்கை என்ற துறைமுகம் இருந்தது. தாமிரபரணி நம்ம வந்து தன்பொருணை என்று குறிப்பிடக்கூடிய தாமிரபரணி எங்க கடல்ல வந்து கலக்கக்கூடியதோ அந்த இடத்துல கொர்க்கை அப்படின்ற ஒரு துறைமுகம் இருந்தது. இது சங்க காலங்கள்ல நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. முத்துக்குளித்தல் அந்த இடத்துல ரொம்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபலமா இருந்தது. பாண்டியருடைய ஒரு முக்கியமான தொழிலாக முத்துக்குளித்தல் வந்து இருந்தது. அதுல முத்து படுபரப்பயிருக்கு கொர்க்கை முன்றுரை அப்படின்ற நற்றிணை பாடலும் கொர்க்கையில் பெருந்துரை முத்து அப்படின்ற அகப்பாடல்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர் மன்னிக்கும் திருநெல்வேலியுடைய சிறப்பம்சத்தை பேசக்கூடிய வகையில இருந்திருக்கு. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகமான திருவிழாக்கள் நடந்ததுக்கான சான்றுகளும் குறிப்பிட்டிருப்பாங்க. திங்கள் தோறும் திருவிழாக்கள் நடந்தது. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை செல்வோர் தாமே அப்படின்ற திருஞான சம்பந்தர் அவர்களுடைய பாடல்கள் மூலியமா நமக்கு என்ன தெரிய வருது? இங்க திருவிழாக்கள் அதிகமா நடந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க கூழைக்கடத்தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருந்தது. அதுல கூலம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா தானியங்களை குறிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்போ இங்க இந்த மாதிரி தானியங்கள் விற்பதற்காக தனியா வந்து பாத்தீங்கன்னா சந்தைகள் வந்து இங்க வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அக்கசாலை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அணிகலன்களும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடமாக பார்க்கப்பட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு நாகரிகமுற்று செழிப்புற்று இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இது இருந்தது அப்படின்றது இதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வரும். சரிங்களா? தாமிரபரணி ஆற்றுடைய மேற்கு கரையில இந்த கேள்வி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. தாமிரபரணி ஆற்றினுடைய மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியும், கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டையும் அமைந்திருக்கும். இது மேற்கு பகுதியில இருக்கா கிழக்கு பகுதியில இருக்கான்றதே கேள்வியா வந்திருக்கு. சரிங்களா? இவ்விரு நகரங்களும் வந்து சரி இரட்டை நகரங்களாக அழைக்கப்படுகிறது. எது எது? திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை நகரங்களாக அழைக்கப்பட்டிருக்கு. இதுல பாளையங்கோட்டையில அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்கள் வந்து இருப்பதனால அதை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கிறாங்க. 2 நகரங்களை இரட்டை நகரங்கள் சொல்றாங்க. திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். அதுல தென்னிந்தியா வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் என்று பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாளையங்கோட்டையை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த லெசன் லைன் பை லைனா படிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த லெசன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சில லெசன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுல வெறும் கதைக்களமா இருக்கு. நமக்கு டிஎன்பிஎஸ்சி சார்ந்து இல்ல அப்படின்னு. ஆனா இந்த 2 லெசனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா படிங்க. இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நிறைய இடங்கள்ல டிஎன்பிஎஸ்சில கேட்கறாங்க. திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லெசன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதியார் பிறந்த வளர்ந்த இடம் வந்து எட்டயாபுரம். எட்டயாபுர சமஸ்தானத்துக்கு நெடுங்கிலும் ஊர் ஊராய் வந்து பாத்தீங்கன்னா புலவர்களும் கவிராயர்களும் இருந்தாங்க. நம்மளுடைய தேசிய விநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி பக்கம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாஞ்சில் நாட்டுல பிறந்து வளர்ந்தவரா இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி. அப்போ நம்மளுடைய கவிமணி தேசிக விநாயக பிள்ளை தமிழ் வந்து ஆர்வமா கற்ற இடம் வந்து எது அப்படின்ற கேள்வி வந்துச்சு அப்படின்னா நம்ம திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கங்கே இருக்கக்கூடிய இத்தனை புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும், அதாவது திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்திருக்காங்க அப்படின்ற வகையில இங்க பேசியிருப்பாங்க. சரிங்களா? சோ இங்க வந்து எந்த புலவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லது என்ன புலவர்கள் பத்தி இங்க பாடியிருக்காங்க, எந்தெந்த புலவர்கள் என்னென்ன பாடியிருக்காங்க அப்படின்ற குறிப்புகளை இங்க கொடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேற்கோள் காட்டக்கூடிய பாடல் வரிகளும் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படி இவங்க மேற்கோள் காட்டக்கூடிய பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால இந்த லெசனையும் நம்ம இங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது. முழுசா படிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த லெசனுடைய ஆசிரியர் குறிப்பு யாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டி.கே. சிதம்பரநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வழக்கறிஞர் தொழில வந்து பணிபுரிஞ்சுட்டு இருந்தாரு. இதை தாண்டி இந்த ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். சரிங்களா? இந்த ரசிகமணி என்று இவர் சிறப்பிக்கப்பட்டிருக்காரு. இவர் தமது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தொட்டி என்ற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா? யாரு? இந்த டி.கே. சிதம்பரநாதர் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வட்டத்தொட்டி என்ற பெயர்ல இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. கடித இலக்கியத்துடைய முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என நிறைய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவரால் புகழப்பட்ட ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். சரிங்களா? சோ இந்த பாடப்பகுதி வந்து இவரோட கட்டுரையா இருக்கக்கூடிய இதய ஒளி அப்படின்ற ஒரு தலைப்புல இருந்து அந்த நூல்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு கட்டுரையாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ இந்த 7வது புக்ல 3வது பருவத்துல முதல் இயல்ல இருக்கக்கூடிய இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஆஹ் நமக்கு இந்த மொழியை ஆல்பம்ல நாட்டுப்புற பாடல்களும் கொடுத்திருந்தாலும் பெருசா முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. ஒருவேளை இந்த நாட்டுப்புற பாடல்களுக்கு பதிலா ஏதாவது ஒரு கவிஞரோட பெயர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அதை பாஸ் பண்ணி நம்ம படிக்கணும். நான் எங்கேயாவது கவனக்குறைவா விட்டுட்டாலும் சரி, நீங்க உங்க புத்தகத்தை பெரட்டும் போது கண்டிப்பா அதை விட்டுடாதீங்க. பொறுமையா பாருங்க. எனக்கு ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்கும் கவர் பண்ணணுமே அப்படின்றதால கொஞ்சம் வேகமா போகிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க பொறுமையா ஒரு முறை உட்கார்ந்து படிங்க. சரிங்களா? சோ இதுல கலைச்சொல் அறிவும் கொடுத்திருக்காங்க. நாகரிகம் என்பது சிவிலைசேஷன், வேளாண்மை என்பது அக்ரிகல்ச்சர், நாட்டுப்புறவியல் என்பது போக்லோரு, கவிஞர் என்பது போயட்டு, அறுவடை என்பது ஹார்வெஸ்ட், நெற்பயிர் என்பது பேடி, நீர்ப்பாசனம் என்பது இரிகேஷன், பயிரிடுதல் என்பது கல்டிவேஷன், அயல் நாட்டினர் என்பது ஃபாரினர், உழவியல் என்பது அக்ரோனாமி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் இயல் முடிந்தது. ஒப்புரவு ஒழுகு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது இயலாக பார்க்கப்படுகிறது. இதுல புதுமை விளக்கு அப்படின்ற தலைப்புக்கு கீழே நமக்கு பொய்கை ஆழ்வாருடைய ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்காங்க. வைய தகலிய வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் அழியான் அடுக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குவே வென்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வாருடைய
முதல் திருவந்தாதியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இங்க பக்தி இலக்கியம் படிக்கும் போது 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு கீழே இந்த தலைப்பை படிச்சிருக்கணும். அப்படி படிக்கல அப்படின்னா நிச்சயமா இதை திரும்ப எடுத்து படிங்க. சரிங்களா? பொய்கை ஆழ்வாருடைய குறிப்பு கொடுத்திருப்பாங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவெருட்பா என்ற ஊர்ல பிறந்திருக்காரு. நிறைய முறை இந்த கேள்வி கேட்டுட்டாங்க டிஎன்பிசியில. திருவெருட்பாடு அப்படின்னு வந்ததுனாலே நம்ம வந்து பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தோம். 4000 திவ்ய பிரபந்தத்தோடைய முதல் திருவந்தாதி எழுதக்கூடியவர் பொய்கை ஆழ்வார் தான். சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய முதல் பாடலாக நமக்கு இது கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பூதத்தாழ்வார் எழுதக்கூடிய அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்தை இது திரிய நன்கு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஆரனுக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்ற பூதத்தாழ்வாருடைய பாடலும் ஒன்று இடம்பெற்றிருக்கு. பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்துல பிறந்திருக்காரு. இவர் 4000 திவ்ய பிரபந்தத்துடைய 2வது திருவந்தாதியை எழுதியிருக்காரு. சோ அதே போல இந்த பாடப்பகுதி இந்த 2ஆம் திருவந்தாதியோடைய முதல் பாடல் நமக்கு இங்க குறிப்பிடப்பட்டுள்ளது. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அது இல்லாம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்திருப்பீங்க. இருந்தும் இன்னொரு முறை சொல்றேன். ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய இறுதி எழுத்தோ இல்ல அசையோ சொல்லோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த பகுதியில வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா அது அந்தாதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். அந்தம்னா முடிவு, ஆதி என்றால் தொடக்கம் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி அந்தாதிகள்ல அமைந்திருக்கக்கூடிய நிறைய சிற்றிலக்கிய வகைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. திருமாலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பெருமாள் அவர்களை போற்றி பாடக்கூடிய இந்த 12 ஆழ்வார்கள் இருந்தாங்க. இவங்களுடைய படைப்பு, இவங்களுடைய தொகுப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். இதை தொகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாதமுனி அவர்கள். அந்த 12 ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய ஆழ்வார் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே ஏற்கனவே நமக்கு வந்து நம்மளோட பக்தி இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அங்க பார்க்கல அப்படின்னா இங்க சேர்த்து பார்த்துங்க. அறம் என்னும் கதிர் முனைப்பாடியாருடைய ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்காங்க. இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவூட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் அப்படின்ற ஒரு பாடல் முனைப்பாடினார் அவர்கள் வந்து பாடியிருக்காரு. சரிங்களா? முனைப்பாடினார் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திருமுனைப்பாடி என்ற ஊரை சேர்ந்த ஒரு சமண புலவர். சமண புலவர்களுக்கு பெரும்பாலும் அவங்களுடைய இயற்பெயர் தெரியவே தெரியாது. சரிங்களா? இப்ப முனைப்பாடினார்ன்றது ஒரு புனைப்பெயர் தானே தவிர்த்து அது அவருடைய ஒரிஜினல் பெயர் கிடையாது. அவர் திருமுனைப்பாடி அப்படின்றதுனால அவர் முனைப்பாடினார் அப்படின்னு அவரை வந்து நம்ம வந்து அழைக்கிறோம். சரிங்களா? சமண முனிவர் இவர் ஏற்றக்கூடிய இந்த அறநெறி சாரம் சரிங்களா 225 பாடல்களை கொண்டது. இவருடைய அறநெறி சாரம் மொத்தம் 225 பாடல்களை கொண்டது. அந்த அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறநெறி சாரம் என்று நம்ம வந்து பெயரை வைத்திருக்கோம். இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் பாடல் நமக்கு இங்க பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் தான் நம்ம வந்து இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக அப்படின்ற பாடல் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இனிய சொல்லையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளைநிலமாக சொல்ல வேண்டும். அப்ப அதாவது நல்ல சொல் சரிங்களா? எந்த கெட்ட வார்த்தையும் பேசாத ஒரு நல்ல சொல் தான் நம்ம வந்து விளைநிலங்களா வைக்க வேண்டும். அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும். நம்ம வந்து பாத்தீங்க ஈகை என்ற பண்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா விதையாக விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும். வன்சொல்னா கடுமையான சொற்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு கலை மாதிரி. ஒரு நிலத்துல நம்ம வந்து ஒரு பயிர் போடுறேன். அந்த பயிர் வளையும் போது கூட சுத்தி நிறைய வந்து பாத்தீங்கன்னா கலைப்பயிர்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்படி வளரும்போது அந்த கலைப்பயிரா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வன்சொல் பார்க்கப்படுகிறது. இந்த வன்சொல்லை நம்ம வந்து நீக்க வேண்டும். உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும். நம்ம எல்லாரும் எந்த நேரத்திலும் வந்து உண்மை பேசணும் அப்படின்ற ஒரு எருவை வந்து பாத்தீங்கன்னா இடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அன்பாகி நீரை பாய்ச்ச வேண்டும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பாகிய ஒரு நீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாய்ச்ச வேண்டும். அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும். அப்ப மட்டும்தான் அந்த கதிர் வளரும் போது நம்ம வந்து அது வந்து ஒரு அறக்கதிரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளம் வயதிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த செயல்களை நம்ம வந்து செய்யணும். நம்மளுடைய இளம் வயதுல இருந்து இந்த செயல்களை நம்ம செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முனைப்பாடினார் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாருங்க. சரிங்களா? சோ அதுவுமே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு பாடல். ஒப்பறிவு நெறி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்து இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. வாழ்க்கையோட ஒரு குறிக்கோளை பத்தி பேசியிருப்பாங்க. இது வந்து பொதுவாக பேசப்பட்ட ஒரு உரைநடைங்க. வாழ்வும் ஒப்புரவும். இத ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வச்சுங்க. ஆனா பெரும்பாலும் இதுல வந்து கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது பெருசா கிடையாதுங்க. சரிங்களா? இதுல ஒரு நீட்டலும் ஒப்புரவும் அதான் சொல்றேனே. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அறத்தோட இருக்கணும். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நம்ம வந்து நெறிமுறைகளை வந்து பின்பற்ற வேண்டும். நம்மளுடைய கடமைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு பேசக்கூடியதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த உரைநடை. இதுல இங்க வரக்கூடிய திருக்குறளுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். இந்த லெசனை நீங்க பெருமளவுல பார்க்க தேவையில்ல. இந்த ஆசிரியர் குறிப்பை தவிர இங்க நமக்கு மேற்கோள் காட்டப்பட்ட திருக்குறள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் குறிப்பு இது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும். இதே இப்ப போன இயல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த திக்கிங்கும் நம்மளுடைய அந்த திருநெல்வேலி அப்படின்னு ஒரு லெசன் பார்த்தோம் இல்லையா? அதுல ஃபுல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அதுல நிறைய டேட்டாஸ் இருக்கு. நமக்கு
கண்டிப்பா கேள்விகளை கேட்பாங்க. இதுல அப்படி கிடையாது. இதுல நமக்கு வந்து ரொம்ப குறைவானதுதான். நிறைய வந்து பாத்தீங்கன்னா, பொது கருத்துக்கள் வந்து உட்படுத்தியிருப்பாங்க. அதுல திருக்குறள மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னா, அந்த திருக்குறள் என்னன்னு பாத்துக்கங்க. அத தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் குறிப்ப படிச்சுக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம வந்து இத ஃபுல்லா நம்ம நடத்தல. என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவரால் வியூ மட்டும் தான் குடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? மக்கள் பணியே வந்து பாத்தீங்கன்னா, இறை பணியாக வந்து பாத்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் செய்துகிட்டு இருந்தது தான் வந்து குன்றக்குடி அடிகளார் அவர்கள். சரிங்களா? குன்றக்குடி திருமடத்துடைய தலைவராக இவர் வந்து விளங்கி இருக்காரு. இவர் தமது பேச்சாலும், எழுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, இறை தொண்டு, சமூக தொண்டு, இலக்கிய தொண்டு இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்டிருக்காரு. திருக்குறள் நெறிய வந்து பரப்புவது வந்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டிருக்கிறாரு. அதேபோல நாயன்மார் அடிச்சுவட்டில், ஆ குறட்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் இந்த மாதிரி நெறைய நூல்கள வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? அருளோசை, அரிய அறிவியல் இந்த மாதிரி இதழ்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவரு நடத்தியிருக்காரு. அவருடைய ஒப்புரவு நெறி என்ற தலைப்பில வந்து பாத்தீங்க அப்படின்னா, அடிகளார் அவர்கள் கூறியுள்ள கருத்துக்கள் வந்து இந்த பாடப்பகுதியில குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த குன்றக்குடி அடிகளார பத்தி அவர் என்னென்ன இலக்கியங்கள் எழுதியிருக்காரு, என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கேள்வியா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அடுத்தது உண்மை ஒளி. உண்மை ஒளின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஜென் கதைய வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க சொல்லியிருப்பாங்க. ஜென் கதைன்றது அறநெறிகள வந்து பேசக்கூடிய ஒரு கதையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஜப்பானியர்கள், சீனர்கள்ல புத்திசத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணக்கூடிய பௌத்த மதத்த பின்பற்றக்கூடியவர்கள்ல இந்த ஜென் பிரிவினரும் ஒருவர். எப்பயுமே அமைதியா நாடக்கூடியவர்கள், ஒழுக்க முறையில வாழக்கூடியவர்கள். அதேபோல உலகிற்கு நிறைய நற்கருத்துக்கள வந்து பேசக்கூடியவர்கள். அவங்க தன்னுடைய சீடர்கள வந்து அதுல ஜென் துறவியில ஒருத்தர் அவருடைய சீடர பார்த்திருப்பாரு. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு வழியில திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது, பொதுவா ரொம்ப சுருக்கமா அந்த கதைய சொல்றேன். ரிட்டர்ன் வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாரோ வந்து சாலை ஓரமா படுத்திருப்பாங்க. இது யாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி மயங்கி கிடக்கிற அந்த மனிதர வந்து பார்க்கும்பொழுது, இவர் வந்து ரொம்ப மயக்கத்துல இருந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட வந்து நான் ரொம்ப பசியால இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் போய் தண்ணீர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கே தெரியாம இவருக்கு பின்புறத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த குதிரையில ஏறி ஓடி போயிடுவாரு அந்த நபர். சரிங்களா? அப்ப மயங்கி கிடக்கிற மாரி நடிச்சிருக்காரு. அப்புறம் ஜென் துறவி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நடந்தே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஊர வந்து போய் சேர்றாரு. அந்த ஊர்ல நடக்கக்கூடிய சந்தையில இந்த நபர வந்து தன்னுடைய குதிரைய திருடி எடுத்துட்டு போன நபர வந்து பார்க்கிறாரு. அந்த சந்தையில அந்த குதிரைய விற்கவும் வந்து முயற்சி செய்யும்போது இவர் பார்க்கிறாரு. அந்த குரு, ஜென் குரு வந்து போயிட்டு ரொம்ப பொறுமையா சொல்லுவாரு. "நீங்க இந்த குதிரைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடையதுன்னு சொல்லாதீங்க. திருடியதுன்னு சொல்லாதீங்க. உங்களுதுன்னு சொல்லுங்க. அப்பதான் வாங்குவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, அ இந்த நபர் யோசிப்பாரு. என்ன இவரு ஏமாந்துட்டோன்றத வெளிய தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாரா? அதனால வந்து இவருடைய குதிரைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரா? அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுவாரா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த நபர் திருடிய நபர் நினைப்பாரு. அப்போ திரும்பவும் ஜென் துறவி வந்து சொல்லுவாரு, "நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் அந்த அர்த்தத்தால சொல்லல. நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, ஒருவேள நாளைக்கு உண்மையாலுமே யாராவது ஒருத்தர் மயங்கி ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னா, அந்த தெருவுல சாலையில விழுந்து கிடக்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்க செய்த செயல்னால எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி நெனச்சுக்கிட்டு, உதவி செய்யணும்னு நெனைக்கிற கொஞ்சம் பேர் கூட அத உதவி செய்யாம போயிருவாங்க. உங்களுடைய குறுகிய சுயநலத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு இந்த நல்ல குணத்த இழந்து விடக்கூடாது. நான் மக்களிடையே இருக்கக்கூடிய இந்த நல்ல குணத்த இழந்து விடக்கூடாது. அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ரொம்ப குருவோடைய பெருந்தன்மைய உணர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெட்கப்பட்டு தலை குனிந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிறு கதைய வந்து பார்த்தீங்கன்னா, அறம் சார்ந்த ஒரு சிறு கதைய இங்க தொகுப்பா குடுத்திருப்பாங்க. இந்த கதை நமக்கு பெருமளவுல கேட்க போறது கிடையாது. இருந்தாலும் ஜென்னுனா என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஜென்னுன்றது ஜப்பானிய மொழியில வந்து பார்த்தீங்கன்னா, தியானம் செய் அப்படின்றது பொருள். இத மட்டும் மெயினா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். இந்த கதை பெருமளவுல தேவைப்படாது. சரிங்களா? ஸோ அதனால அதுக்கும் பார்த்துக்கங்க. அடுத்தது இலக்கணம் சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ இலக்கணம் சார்ந்து இங்க குடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதையும் பார்த்துருவோம். குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், செல்வம் அப்படின்னா வெல்த், லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன், பொது உடைமைனா கம்யூனிசம், கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் அப்படின்னா நெய்பர், வறுமை அப்படின்னா பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு அப்படின்னா கர்ட்டசி அப்படின்னு சொல்லிட்டு இங்க விவரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதோட இயல் 2 என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முடிவுக்கு வருது. அடுத்தது 3வது இயல். சரிங்களா? 3வது இயல் இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குறிப்பிடுறாங்க. அதுல முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளுடைய கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் தொகுப்புகளை இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பாடல் தொகுப்புகள கண்ணதாசன் எடுக்கும்பொழுது, இந்த பாடல் தொகுப்புகள நான் வந்து ஏற்கனவே மேற்கோள் காட்டியும் பேசியிருக்கேன். ஸோ அத இன்னொரு முறை பார்த்துங்க. அது இந்த மனப்பாட பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. "வாயும் வயிறும் ஆசையில் வீழ்ந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம். தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டு எத்தனை வீண் கனவு. தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் தொகுப்பு இங்க இடம்பெற்றிருக்கும்.
அவரை பத்தின குறிப்புகளும் இருக்கும். இது ஏற்கனவே நம்மளுடைய பார்ட் சில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்திருந்தோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பகுதி இயல் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்காங்க. பிருந்தா அவர்கள் எழுதக்கூடிய பிருந்தா அவர்கள் எழுதக்கூடிய பாடல் வரிகள் இது. ஸோ என்ன அப்படின்னு ரொம்ப எளிமையான வரையில நம்மளால புரிஞ்சுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. சரிங்களா? ஸோ ஒரு அம்மா குஞ்சும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குயில் குஞ்சியை பார்த்து பேசுறாங்க. அம்மா குஞ்சுன்றது ஒரு காக்கா. ஸோ இங்க குயில் குஞ்சு என்பது அது வந்து குயில் சார்ந்த வகை. சரிங்களா? பாவம் குயில் குஞ்சு, அது எங்கு போகும், அதுக்கு என்ன தெரியும், அது எப்படி வாழும். குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சும் பார்த்தும் அம்மா காக்கா கேட்கவே இல்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்காவை பிரிய பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்காயும் போ போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அம்மா காக்கா எப்படி காக்கான்னு சொல்லுது, அது போல அந்த குயிலும் வந்து பாத்தீங்கன்னா கான்னு சொல்ல முயற்சி பண்ணுது. என்னதான் இருந்தாலும் காகம் எப்படி குயில் எப்படி காகமா மாறிடும், அதே போல அதற்கு கூடு கட்ட தெரியாது, பாவம் சிறிய பறவை தானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித் தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்கள் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்து அதற்கு பசித்து தானே இரை தேடத் தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழகிவிட்டது. சரிங்களா? ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப யாருமே இல்லாத காலகட்டத்துல தான் வாழ்க்கை என்பது வாழ தெரிஞ்சு கொண்ட ஒரு உயிரினத்தை பத்தி இங்க பேசியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் தொகுப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்கால இலக்கியங்களுக்கு ஏற்ற பிருந்தா அவர்கள் வந்து பாடக்கூடிய ஒரு பெண் கவிஞரா பார்க்கப்பட்டிருக்காங்க. மழை பற்றிய பகிர்தலும், வீடு முழக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இந்த கவிதை தொகுப்புலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருந்தா அவர்கள் பாடக்கூடிய எழுதக்கூடிய கவிதை இலக்கியங்களாக இங்க பார்க்கப்பட்டிருக்கு. அத மகளுக்கு சொன்ன கதை அப்படின்ற ஒரு நூல்ல இருந்து இந்த கவிதை நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுவுமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது கண்ணியமிகு தலைவர் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காகிதம் இல்ல ஐயா அவர்களை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ரொம்பவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பை நான் எடுக்காம இருந்திருப்பேன். இந்த தலைப்பை நிச்சயமா படிச்சே ஆகணும். இதை லைன் பை லைனா படிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள்ல நிச்சயமா இதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஐயா அவர்களை கிட்டத்தட்ட எளிமையின் சிகரம் என்று வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவாங்க. இதுல காகிதம் இல்லத்து அவர்களுடைய சிறப்பை பத்தி நம்ம வந்து ஒன்னொன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரசியல் தலைவரா வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல இந்த இளைஞர் வளர்ந்து வருகிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா பொது நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்துகளில் செல்ல மாட்டார். ஒரு பொது நிகழ்ச்சிகளை போறது கூட தனியா ஒரு வண்டி வச்சுக்கிட்டு போக மாட்டாரு. தொடர் வண்டி, பேருந்து இது போன்ற போக்குவரத்துகள், அதாவது பொது போக்குவரத்துகள்ல தான் இவர் வந்து பயணம் செய்வாரு. சரிங்களா? அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழுந்த பரிசு அளிக்கிறாரு. சரிங்களா? அப்படி செய்யும் போது ஆனால் அவர் வந்து அதை வாங்க மறுக்கிறார். எப்போதும் போல நான் தொடர் வண்டியில தான் வருவேன், எனக்கு வந்து அப்படிதான் நான் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரிங்களா? அவர் வந்து சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கத்துக்கு சார்பா வந்து அவருக்கு ஒரு மகிழுந்தை பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன. அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரி பயன்பாட்டிற்கு அளித்து விட்டார். தன்னுடைய அமைப்பு சார்ந்த அந்த அமைப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு தொகையும் ஒரு வண்டியும் வாங்கி கொடுக்குறாங்க. இருந்தும் தன்னுடைய கல்லூரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கொடுத்துறாரு. கல்லூரி பணிக்காக அதை கொடுத்துறாரு. இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எளிமையாக வாழ்ந்த ஒரு நபராக இவர் பார்க்கப்படுறார். ஆடம்பர அற்ற திருமணம். சரிங்களா? அவருடைய குடும்ப நிகழ்வுகள் எல்லாமே அவர் எப்படி எளிமையா நடக்கிறாரோ அதே போல அவருடைய குடும்ப நிகழ்வுகள் எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையா நடத்த முடிவு பண்ணாரு. சரிங்களா? தம் ஒரே மகனுடைய திருமணம் வந்து செய்து முடிக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர் என்பதால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இல்ல திருமணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமான நிகழ்வு போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஆயிருக்கு, எந்த ஒரு ஆடம்பரமும் பகட்டும் இல்லாம ரொம்ப எளிய முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகனுடைய திருமணத்தையுமே அவர் நடத்தி முடித்திருந்திருப்பாரு. பெண் வீட்டாரிடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் மனக்கொடை வாங்க மாட்டோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா முன் வச்சிருப்பாரு அந்த கருத்தை. சரிங்களா? அதே போல மனக்கொடை வாங்கும் திருமணங்கள்ல வந்து தான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று குறிப்பிட்டிருக்காரு. இந்த லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த தலைவர் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னா நம்ம நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காகிதம் இல்ல ஐயா அவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லணும். சரிங்களா? அவர் வந்து ரொம்ப எளிமையா இருந்தாரு. தன்னுடைய குடும்பங்களையும் எளிமையா வைத்திருந்தார். அந்த அளவுக்கு நேர்மையான மனிதரும் கூட. சரிங்களா? கிட்டத்தட்ட தன்னுடைய இயக்க அலுவலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பணியாளரை அழைக்கிறார். சரிங்களா? ஒருத்தர் வந்து கூப்பிடுறார். அழைத்து அவரிடம் ஒரு ஊரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலையை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்போ ஒரு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அதுல ஒரு அஞ்சல் தலை கொடுத்து இதுல வாங்கி கொடுத்து அவர்கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பணியாளருக்கு கொடுக்கும்போது அந்த பணியாளர் வந்து ஐயா நம்ம அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் இங்க இருக்கு. அஞ்சல் தலைகள்லாம் நம்ம அந்த ஸ்டாம்ப் சொல்றோம் இல்லையா, அததான் அஞ்சல் தலைகள். அப்பெல்லாம் ஒரு அஞ்சல் தலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா 2 அண்ணா அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. சோ அது நம்ம அலுவலகத்திலே இருக்கையே நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது அது இருக்கட்டும். ஆனா வந்து அதை எடுக்காதீங்க. இது என்னோட தனிப்பட்ட என்னுடைய பர்சனல் யூஸுக்காக இந்த லெட்டரை நான் அனுப்புறேன். அலுவலக பணிக்காக நான் இதை அனுப்பல. அப்ப அலுவலகத்துல இருக்கக்கூடிய இந்த அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது தவறு. அதனால அதை நான் செய்ய மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து நேர்மையாக வாழ்ந்திருக்காரு என்பதற்கு இந்த சம்பவம் வந்து ஒரு 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 சான்றாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? மொழிக் கொள்கை. இந்தியாவோட விடுதலை பெற்ற பின்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாட்டுல ஆட்சி மொழி தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரு நாடாளுமன்ற கூட்டம் என்பது நடக்குது. அப்போ மிகுதியான மக்கள் வந்து அதிகமா பேசக்கூடிய மொழி வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழியை குறிப்பிட்டு சொல்றாங்க. பழமை வாய்ந்த மொழி வந்து ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்லுது, இந்த குறிப்பிட்ட மொழி அதிகமாக பேசுறாங்க. அதனால இந்த மொழியை செலக்ட் பண்ணணும். இன்னொரு தரப்பு இந்த குறிப்பிட்ட மொழி வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது. அதனால இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் நம்ம வந்து ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றங்கள்ல இந்த எந்த மொழியை வந்து நம்ம வந்து ஆட்சி மொழியா தேர்ந்தெடுக்கலாம் பொழுது தமிழ் மொழியே வந்து பாத்தீங்க அப்படின்னா முழக்கமிட்டு பேசியவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய காகிதம் இல்லத் ஐயா அவர்கள். நாட்டுப்பற்று அதே போல எந்த அளவுக்கு இவருக்கு நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ல இந்தோ சைனா வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தது. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒரே மகனை வந்து பாத்தீங்கன்னா போர் முனைக்கு அனுப்பி ஆயத்தமாக இருக்கக்கூடிய தெரிவித்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதுறார். அப்போதைய பிரைம் மினிஸ்டருக்கு தன்னுடைய மகனையும் நான் வந்து போருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடிதம் எழுதுறாரு. இந்த சிறப்பெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைவருக்கு தான் வந்து உண்டு. அந்த தலைவர் யாரு தெரியுமா? அவர் வந்து வேற யாரும் கிடையாது. கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முகமது இஸ்மாயில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமா இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மக்கள் வந்து அவர் அன்போடு காகித மில்லத் என்பது அழைக்கிறாங்க. காகித மில்லத் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரபு சொல்லா குறிப்பிட்டிருக்காங்க. சமுதாய வழிகாட்டி. காகித மில்லத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி என்பதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய பொருளாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? அதே போல அறிஞர் அண்ணா அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் காகித மில்லத்தை என்னன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்க தீராக காகித மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமராக மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது காகித மில்லத் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1946 முதல் வந்து பாத்தீங்கன்னா 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து சிறப்பு பணி ஆற்றியிருக்காருன்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணியாற்றி இருக்காரு. சரிங்களா? அதே போல இந்தியா விடுதலை பெற்ற பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையுடைய உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்காரு. மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளும் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இங்க கல்வி பணி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது கல்வி ஒன்றுதான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதை மிகவும் நம்பியவர் காகிதம் இல்லத் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி மிதந்திடல் கழிந்திடும் மடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முதுமொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முதுமொழிக்கு ஏற்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில ஃபரூக் கல்லூரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தூங்குவதற்கு காரணமா இருந்திருக்காரு. இவர் தூங்கக்கூடிய இந்த இந்த கல்லூரி கேரளாலையும் திருச்சியிலையும் இருக்கு அப்படின்றத மறந்துடக்கூடாது. அதை நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லணும். சரிங்களா? தொழில்துறை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றவராக இருந்திருக்காரு. தமிழ்நாட்டுல கனிம வளங்கள் பற்றி நாடாளுமன்றத்துல இவர் தமிழ்நாட்டுடைய கனிம வளங்களை பத்தி நாடாளுமன்றத்தில் எடுத்து உரைத்தவரும் இவர் தான். இதனால இந்திய அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா கனிம வளங்கள் பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறையும் படுத்தி இருக்காங்க. அதே போல அதன் மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாக மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு பெற்றனர். இந்த அளவுக்கு எல்லா பாராட்டுகளும் சிறப்பம்சத்தையும் உடையவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணியமிகு தலைவர் காகிதம் இல்லத் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பயணம் அப்படின்ற ஒரு கதை வந்து நமக்கு இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கதை நமக்கு தேவை கிடையாது. இப்போ காகிதம் இல்லத் அவர்களை பத்தி ஒரு லைன் கூட விடாம ஃபுல்லா படிங்க. பயணம் என்பது நமக்கு பெருமளவுல தேவைப்படாது. இதோடைய இந்த கதையை நம்ம படிக்கல அப்படின்னாலும் இதோடைய ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. சோ அதற்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கிறோம். சரிங்களா?
பாவண்ணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல்வேறு வகையான இலக்கிய வடிவங்களுக்கு எழுதி வருகிறார். பாவண்ணன் இது போன்ற நிறைய இலக்கியங்கள் எழுதி வருகிறாரு. சரிங்களா? கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதியிருக்காரு. பிரயாணம் என்ற நூல்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணம்ன்ற சிறுகதை வந்து இங்க நமக்கு இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நமக்கு இலக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இலக்கணம் பார்த்து முடிச்சுட்டோம் அப்படின்னா கலைச்சொல் அறிவோம் அப்படின்ற தலைப்புல நமக்கு இங்க ஒரு தலைப்பு இருக்கு. சமயம் அப்படின்னா ரிலிஜன், எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி, ஈகை அப்படின்னா சேரிட்டி, கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி, கொள்கை அப்படின்னா டாக்டரின், தத்துவம் என்பதுனா பிலாசபி, நேர்மைனா இன்டெகிரிட்டி, வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி, உபதேசம் என்பதுனா பிரீச்சிங், வானியல் அப்படின்னா ஆஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்ல நம்மளுடைய 7ஆம் வகுப்புல பருவம் 2ம் 3ம் ஒரு முடிவுக்கு வருதுங்க. சரிங்களா? பருவம் முதல்ல வந்து ஒண்ணு பார்த்திருப்போம், பருவம் 2 பார்த்திருக்கும், பருவம் 3ம் பார்த்திருக்கும். அப்போ 9, 7ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருக்கும். சரிங்களா? நான் திரும்பவும் சொல்றேன், இது நம்ம வந்து இப்ப படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபுல்லா படிக்கல. ஒரு லெசனா எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா இதை இந்த 1 மணி நேரத்துல முடிக்கிறதுன்றது கஷ்டம் இல்லையா? நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்கு எது தேவையோ, அதாவது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தெரிந்தும் தெரியாம நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சிலபஸ் படிக்கும்போதே படிச்சிட்டோம். இது நம்ம சிலபஸ் படிக்கும்போது கவர் பண்ணல. ஆனா இது வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு வகைப்பாட்டி காட்டியிருக்கேன். அதை ஒரு புரிதல் தன்மைக்கு ஏற்படுத்தி கொண்டு நீங்க படிக்கும்பொழுது இதை பார்த்துட்டு இதை ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கணுங்க. சரிங்களா தோழர்களே? இப்ப டெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இலக்கியம், இலக்கணம், அதே போல தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும் அந்த லெசன்ல இருக்கக்கூடிய கேள்விகள் தவிர்த்துட்டு நமக்கு இந்த வேற சில துணைப்பாடங்கள், உரைநடைகள்லாம் பொதுவா இருக்கு இல்லையா? அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இலக்கியம், இலக்கணம்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா? 17 கீழ்க்கணக்கா இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய சிலப்பதிகாரம், மணிமேகலையா இருக்கட்டும், இலக்கணமா இருக்கட்டும், தமிழறிஞர்கள்ல பாரதிதாசனா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இது இல்லாம பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜமார்த்தாண்டத்தை பத்தி, அதே போல பாவண்ணனை பத்தி, இது போன்ற துணைப்பாடங்கள், இப்போ உரைநடையில்னா நம்ம திருநெல்வேலியை பத்தி, இது போன்ற குறிப்பிட்ட தலைப்புகள் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி தலைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வாரத்தோட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தோழர்களே. நன்றி, வணக்கம்.